அனைவருக்கும் வணக்கம். திரு விக்ரமன் எழுதிய கடல் மல்லை காதலி அத்தியாயங்கள் 12 மற்றும் 13. 12வது அத்தியாயம். அவன் எங்கே? குமாரதேவனை அங்கிருந்து சென்று விடுமாறு கட்டளையிட்ட பிறகு சித்திரசேனருக்கு ஓவியம் தீட்டுவதில் கவனமே செல்லவில்லை. அவன் இருந்த வரையில் அவருக்கும் புது புது கற்பனைகள் தோன்றின. வண்ண கலவைகளை அவன் குழைத்து கொடுக்கும்போது வண்ண வேறுபாட்டை மிக எளிதாக அவர் அமைத்து விடுவார். குமாரதேவன் பல முறை கேட்டிருக்கிறான், அந்த வர்ணங்கள் எல்லாம் எப்படி உருவாகின்றன என்று. அதற்கு சித்திரசேனர் எளிதில் மறுமொழி கூறிவிட மாட்டார். அந்த அழியாத வர்ணங்களை எப்படி தயாரிப்பது என்பதை தெரிவிக்க அவர் விரும்பவில்லை. குமாரதேவனது ஆர்வத்தை சில காலம் சோதித்த பிறகே தெரிவிக்க எண்ணினார். சோதனை என்றால் கடுமையாக சோதனையை அவர் கடைபிடிப்பார். கூடம் போட்டி எடுத்த பொன்னாக விளங்க வேண்டும் என்பது அவரது எண்ணம். குமாரதேவன் பரீட்சையில் ஆரம்பத்திலேயே தோல்வியடைந்து விட்டான். காதல் பரீட்சையில் அவன் வெற்றி அடையவில்லை என்பது அவரது முடிவு. அதன் பலன் அவன் வெளியேறி விட்டான். வெகு நேரம் சிந்தித்தார் சித்திரசேனர். அவரது முடிவை எதிர்த்து ஒருவராலும் பேச முடியாது. இரவெல்லாம் அவருக்கு தூக்கம் இல்லை. விடிந்தது. ஆனால் காலை கதிரொளி பயங்கரம் ஒன்றையும் அழைத்து வந்தது. முதிய பிக்ஷு ஒருவர் அங்கு வந்தார். அவருடன் மற்றொரு இளைய பிக்ஷு. இளைய பிக்ஷுவிற்கு ஒன்றும் குறைந்த வயதில்லை. நடுத்தர வயது என்றாலும் கடுமையான விரதங்களால் உடலை வைரம் போல வைத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் இருவரையும் பார்க்கும்போது ஏனோ ஒருவித நடுக்கம் சித்திரசேனருக்கு ஏற்பட்டது. உடனே வார்த்தைகள் வெளிவரவில்லை. பிறகு சற்று தைரியப்படுத்திக் கொண்டு, வாருங்கள் வாருங்கள் என அவர்களை வரவேற்றார். சுற்றுமுற்றும் பார்த்தார் முதிய பிக்ஷு. அவருடைய கழுகு கண்கள் எதையோ வட்டமிட்டு அறிய முயன்றன. என்ற கர்ஜனை குரல் அவரிடமிருந்து எதிரொலித்தது. இப்படி அமரலாமே என உபசரித்தார் சித்திரசேனர். நாங்கள் உட்கார வரவில்லை என இளைய பிக்ஷு அழுத்தமாக கூறினார். சித்திரசேனர் அவரை ஒரு முறை உற்று நோக்கினார். எனது கடமை தங்களை உட்காரச் சொல்ல வேண்டும் என்பது. ஆனால் ஓவியம் தீட்டும் இடத்திற்கு ஒருவரையும் நான் அனுமதிப்பதில்லை. எனது வேலைக்கு இடையூறு நேரும் என்பதனால் என அவரும் துணிவை வரவழைத்துக் கொண்டு பேசினார். நீங்கள் ஒருவரையும் அனுமதிப்பதில்லை, அப்படித்தானே என முதிய பிக்ஷு சற்று கடுமையான குரலில் கேட்டார். ஆம், ஆனால் அதெல்லாம் பேச வேண்டாம். நேருக்கு நேரே கேட்கிறேன். இங்கே அந்நியர் யாரும் வரவில்லையே? சித்திரசேனர் அதற்கு சற்று மௌனமாக நின்றார். பிறகு, வந்தார் என்றார். யாரவர்? அவர் ஒரு கலை ரசிகர் என சித்திரசேனரும் புன்முறுவலுடன் கூறினார். திடீரென காட்டிற்கு கலை ரசிகர் வந்து விடுகிறாரோ? கலை ரசிகர் என்றால் யாரை வேண்டுமானாலும் அனுமதித்து விடுவீர்களோ என இளையவர் சீறினார். அப்படியெல்லாம் இல்லை, பரிசோதனைக்கு பிறகுதான் ஏற்றுக்கொள்வேன். என்ன பரிசோதனை என முதியவர் கேட்டார். சித்திரசேனர் உடனே மறுமொழி கூறவில்லை. இளைய பிக்ஷு அவரின் அருகே நெருங்கினார். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் ஓர் ஒற்றனுக்கு இடம் கொடுத்தீர்கள் என பெரிய பிக்ஷு கர்ஜித்தார். இதுவரை உண்மையன்றி வேறு ஏதும் கூறியதில்லை என சித்திரசேனர் கூறினார். நான் கேட்டதற்கு இன்னும் மறுமொழி கூறவில்லையே. வார்த்தைகளை அதிகம் பேசும் வழக்கமில்லை எனக்கு என அவரும் அழுத்தம் திருத்தமாக கூறினார். என்ன பரிசோதனை என கேட்டேனே என பிக்ஷுவும் விடவில்லை. ஒழுக்கம் உடையவனா என சோதிப்பேன். ஒழுக்கம் என்பதற்கு உங்கள் அகராதியில் என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் ஒழுக்கம், கலை உணர்வை உண்மையிலேயே உள்ளத்தில் கொண்டிருப்பது அதற்கு அடுத்தபடியாக என கூறிவிட்டு சித்திரசேனர் சற்று நிறுத்தினார். அதற்கு அடுத்தபடியாக? வார்த்தைகளை முழுமையாக கூறுங்கள் என பிக்ஷுவின் குரலில் மீண்டும் கடுமை மிகுந்தது. என் இளவயது மகளிடம் பண்புடன் நடந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஓ, உமது மகளிடம் சரிவர நடந்து கொண்டால் உடனே அனுமதித்து விடுவீர்கள் அல்லவா? கலை ஆர்வம், ஒழுங்கு, பண்பு இருந்தால் என் சீடனாகுவதில் தடை இல்லையே. அவன் வேற்று நாட்டு ஒற்றனாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். ஒற்றன் என்ற சொல்லுக்கு எனக்கு பொருள் தெரியாது. கலை ரசிகன், கலைஞன்,
கலை ஆதரவாளன், இவற்றையே நான் அறிவேன். இங்கு வந்த அந்த இளைஞனை எப்படி சேர்த்துக் கொண்டீர்கள்? 2 ஆண்டுகள் என் மகளை அவன் சந்திக்க கூடாது என கடும் பரீட்சை வைத்தேன். அந்த 2 ஆண்டுகளிலும் அவன் கலை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டான். அவன் அதற்காகத்தானே வந்தான். அந்த வாலிபன் நமது விரோதி நாட்டை சேர்ந்தவன். வாதாபி நகரை தீயிட்டு கொளுத்திய கொடிய பல்லவன் இங்கே சித்திரம் கற்றுக்கொள்ள அவனை அனுப்பினான். தாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவனை அனுமதித்தீர்கள். அவன் எந்த நாட்டவன் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் மகளின் அழகை அபகரித்துச் செல்பவனாக அவன் இருக்கக்கூடாது என்பதே எனது குறிக்கோள். அதனால் அவனுக்கு கடும் பரீட்சை வைத்தேன். மேலும் அவன் உண்மை கலைஞன். எனக்கு மிக மிக உதவியாக இருந்தான். புதிய புதிய கற்பனைகள் அவன் உதவியால் எனக்கு உதித்தன. இப்போது அவன் போய்விட்டான். சித்திரசேனர் குரலில் ஏனோ ஒருவித வருத்தம் தெரிந்தது. பிக்ஷு நகைத்தார். அதில் கடுமை இருந்தது. அவன் போய்விட்டானா? நீங்கள் அனுப்பினீர்களா? வர்ண ரகசியங்களோடு அனுப்பிவிட்டீர்களா என உரத்த குரலில் கேட்டார். நான் தான் அனுப்பினேன். நான் விதித்த பரீட்சையில் அவன் கடைசியில் தோற்றுவிட்டான். என் மகளை சந்தித்து விட்டான். அதனால் அனுப்பிவிட்டேன். பொய். ஓவியரே, பொய் சொல்கிறீர்கள். வர்ண ரகசியத்துடன் அவனை பல்லவ நாட்டிற்கு அனுப்பிவிட்டீர்கள் என பிக்ஷு அழுத்தம் திருத்தமாக குற்றம் சாட்டினார். இல்லை, இல்லவே இல்லை என அதே குரலில் ஓவியர் மறுமொழி கூறினார். பிக்ஷுவுக்கு ஆத்திரம் உச்ச நிலையை அடைந்தது. ஓவியரே, உமது ஓவியத்தை ஓடும் நதியில் எடுத்து போடுங்கள். சாளுக்கிய நாட்டிற்கு துரோகம் செய்பவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும். குற்றம் புரிந்தீர்கள், குற்றத்தை மறைத்தீர்கள், இன்னும் மறைக்கிறீர்கள். உண்மையை சொல்லிவிடுங்கள். அந்த வாலிபனை இங்கிருந்து போக சொல்லிவிட்டதாக நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். அவன் எங்கே சென்றான்? உண்மையை சொல்லிவிடுங்கள். பிக்ஷு கூவினார். இல்லை, இல்லவே இல்லை. குற்றம் புரியவில்லை, குற்றத்தை மறைக்கவும் இல்லை. நீங்கள் இங்கிருந்து போகலாம். என்னை பணி செய்ய விட்டுவிட்டு செல்லலாம் என்றார் சித்திரசேனர் கடுமையான குரலில். பிக்ஷு பயங்கரமாக நகைத்தார். உம்மை விட்டுவிட்டு போக நான் இங்கே வரவில்லை. உண்மையை உடனே சொல்ல மாட்டீர்கள். யாரெங்கே என மீண்டும் குரல் கொடுத்தார். சாளுக்கிய வீரர்கள் இருவர் வந்து நின்றனர். இவரை தூணில் கட்டி உண்மையை கூறும் வரை சாட்டையால் விளாசுங்கள் என கூறிவிட்டு வேகமாக அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். அத்தியாயம் 13. உனக்கு அவள் சகோதரி. வாதாபி நகரம் பரபரப்பு மிகுந்திருந்தது. அண்மை காலத்தில் கலை இழந்திருந்த அந்த நகரத்தில் சென்ற சில நாட்களாக புத்துணர்வு பூத்திருந்தது. இளவரசன் வினயாதித்தன் தலைநகருக்கு திரும்பி வந்து விட்டான். பல்லவ நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று படு தோல்வி அடைந்து திரும்பி வந்திருந்த சாளுக்கிய சக்கரவர்த்தி விக்ரமாதித்தன் மனமுடைந்து நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். மன்னர் வெளியே வருவதில்லை. பல காத தூரம் படைகளை கொண்டு சென்றதால் ஏற்பட்ட செலவும், போரில் படை வீரர்களை ஆயிரக்கணக்கில் இழந்ததால் ஏற்பட்ட மக்கள் நஷ்டமும் சாளுக்கிய நாட்டில் அரசர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தன. துணிவுடன் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே குமரி கொண்டிருந்தனர். பல சிற்றரசர்கள் உரிய கப்பத் தொகைகளை செலுத்துவதையும் நிறுத்திவிட்டனர். அரசாங்க கருவூலம் கலகலத்து விட்டது. விக்ரமாதித்தன் இவற்றை அறியாமல் இல்லை. அடிப்பட்ட வேங்கை குகைக்குள்ளே பதுங்கி இருப்பது போல மாளிகையை விட்டு வெளியே வராமலேயே இருந்தார். மனவியாகுலமும் முதிர்ச்சியும் ஒன்று சேரவே படுத்த படுக்கையாகி விட்டார். பெரும் தோல்வி மட்டும் அவருக்கு கவலையை அளிக்கவில்லை. அவரது அருமை மகன் வினயாதித்தன் கங்க நாடு சென்றவன் இன்னும் திரும்பி வரவில்லை என்பது அவருக்கு வேதனையை அளித்தது. வினயாதித்தன் திரும்பி வந்து விட்டான். வந்த களைப்பு நீங்கி ஓய்வு எடுக்காமல் உடனே தந்தையை காண அந்த புறத்திற்கு விரைந்தான். மகனை கண்டவுடன் விக்ரமாதித்தனுக்கு புது தெம்பு பிறந்து விட்டது. மகனே என வாய்விட்டு கூவினார். அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. ஆனால் வினயாதித்தன் தந்தையிடம் ஓடோடி சென்று அவரை அணைத்து கொண்டு தந்தையின் கரங்களை எடுத்து தன் கண்களில் ஒத்தி கொண்டான். கரங்கள் சில்லிட்டன, நீரால் நனைந்தன. விக்ரமாதித்தன் திடுக்கிட்டான். வினயாதித்தா, ஏன் கண்கள் கலங்குகின்றன என கேட்டார். கலங்கவில்லை தந்தையே என கூறிய வினயாதித்தன் மீண்டும் கண்களை துடைத்துக் கொண்டான். 2 சமயங்களில்தான் விழிகளில் நீர் தழும்பும். பெரும் துக்கம் வரும்போது, மிக மிக மகிழ்ச்சி ஏற்படும் போது என்றார் சாளுக்கிய மன்னர். 2க்கும் இப்போது சந்தர்ப்பம் இல்லை. பிறகு
மகாமேரு சிறு குன்று போல் ஆகிவிட்டதே என நினைக்கும் போது கலங்கிவிட்டேன். சிறிது நேரம் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பேச்சு ஏதும் நடைபெறவில்லை. மௌனமே குடிக்கொண்டிருந்தது. விக்ரமாதித்தன் அந்த மௌனத்தை கலைத்தார். எதற்கும் கலங்காதவன்தான் சுத்த வீரன். கலக்கம் கோழைத்தனத்தை வளர்த்துவிடும். நீ ஏன் கலங்குகிறாய் என் மகனே? என் மகன் வினயாதித்தன் மாபெரும் வீரன் என இதுவரை நம்பினேன். எனக்கு பிறகு இனி சாளுக்கிய நாட்டில் வீரனே இல்லாது போய்விடுவானோ என்ற கவலை எனக்கு புதிதாக பிறந்து விட்டது வினயாதித்தா, புதிதாக பிறந்து விட்டது என அவர் கூறும்போது பழைய கம்பீரத்திற்கு குறைவில்லை. தந்தையே, எனக்கும் கவலைதான் பிறந்து விட்டது. சாளுக்கிய நாட்டில் வீரனே இல்லாது போய்விடுவாரோ என்ற கவலை கடந்த சில நாட்களாகவே தோன்றிவிட்டது எனக்கு என வினயாதித்தன் பேச்சை தொடங்கினான். கடந்த சில நாட்களாக ஏற்பட காரணம் என்ன? உன்மீதே உனக்கு நம்பிக்கை இப்போதுதான் குறைந்ததா என விக்ரமாதித்தன் கேட்கும்போது அதில் நேரிடை தாக்குதல் இருந்தது. நான் இன்னும் சுய நம்பிக்கையை இழக்கவில்லை. ஆனால் 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 என்ன? சொல்வதை நேரிடையாக சுற்றி வளைக்காமல் சொல். நமது பிரஜைகளுக்குத்தான் நம்பிக்கை குறைந்து வருகிறது. இன்றுதான் வருகிறாய். எப்படி நமது மக்களின் நாடி உனக்கு தெரிந்தது? அரசே, நான் தங்கள் மகனாக இருந்தாலும் இந்த நாட்டில் சாதாரண குடிமகன். கடந்த பல மாதங்களாக நாட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் சாதாரண பிரஜை என்ற முறையில் அலைந்தேன். அப்போது கண்டதையும் கேட்டதையும் கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். வினயாதித்தன் இவ்வாறு சொன்னபோது விக்ரமாதித்தன் மெல்ல படுக்கையிலிருந்து எழுந்து தலையணையில் சாய்ந்து கொண்டார். எழுந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. அவர் அப்படி உட்கார்ந்தது தன் மகன் சொல்வதை ஆவலுடன் கேட்க சித்தமாக இருப்பதை உணர்த்தியது. தந்தையே, சாளுக்கிய நாட்டை கண்டு உலகமே நடுநடுங்கியது. நமது நாட்டின் வளப்பத்திற்கு ஈடு இணையே கிடையாது. நமது மக்கள் கடுமையான உழைப்பாளிகள். ஆனால் தெற்கே படையெடுத்து போன நமது செய்கையை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்கள் என்றால் நமது மாபெரும் வீரர்களின் மனைவியர், தாய், சகோதரிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. தந்தையை இழந்த மகளும் கணவனை இழந்த மனைவியும் அடைந்துள்ள துக்கம் சொல்லி முடியாது. ஒரு கிராமத்தின் வழியே வந்து கொண்டிருந்தேன். அறுவடையான கதிர்களை அறுக்க ஆள் இல்லை. சில நிலங்களில் நீர் இன்றி பயிர் காய்ந்து கொண்டிருந்தது. நான் கேட்டேன். அந்த கிராமத்து பெண்கள் போவென கதறி அழுது விட்டார்கள். ஓர் ஆண் பிள்ளை கூட இல்லாமல் அனைவரும் போரில் மாண்டு விட்டார்களாம். வீரனை இழந்த அந்த கிராமத்தில் வீரன் எப்படி தோன்றுவான்? அதை நினைக்கும் போது எனக்கு வேதனை மிகுந்து விட்டது தந்தையே. போரின் மீது எனக்கு கோபமாக வந்தது. நான் அசோகரை போல போரை வெறுக்கவில்லை. ஆனால் போரில் தோல்வி என்ற தரித்திர லட்சுமி நம்மை காதலித்தாலே அவளைத்தான் வெறுக்கிறேன் என்றான். விக்ரமாதித்தன் மெல்ல நகைத்தார். என்னப்பா சிரிக்கிறீர்கள்? நல்ல வேளை, தோல்வியைத்தானே வெறுக்கிறாய். எங்கே போரையே வெறுத்து விடுவாயோ என எண்ணினேன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆனால் நமது வெற்றி பொறிப்பில் அகலக்காலை வைத்துவிட்டோம் என நாட்டு மக்கள் பேசிக் கொள்கிறார்களே. அகலக்காலை வைத்தேனா? காஞ்சியிலிருந்து பல்லவனை ஓட ஓட விரட்டினேன். காவிரி கரை வரை அவன் ஓடினான் என்று கூறிவிட்டு சற்று நிறுத்தினார் விக்ரமாதித்தன். பிறகு, இங்குதான் நான் தவறு செய்துவிட்டேன். எதிரியின் நாட்டிற்குள் எவ்வளவு தூரம் செல்லலாமோ அவ்வளவுதான் செல்லலாம் என்பதை மறந்துவிட்டேன் என அவர் கூறும்போது அவரது குரல் தழுத்தெடுத்தது. தந்தையின் கண்கள் கலங்குவதை அறிந்த வினயாதித்தன் தந்தைக்கு உற்சாகமூட்ட விரும்பி, சக்கரவர்த்தி அவர்களே, தங்கள் துயர் தீர்க்கவே, மனோவியாகுலம் தீர்க்கவே நான் இங்கே ஓடோடி வந்திருக்கிறேன். கவலையை விடுங்கள். உங்களுடைய திட்டம் என்றுமே தவறாகாது. பல்லவ நாட்டில் கடைசி கோடி வரையில் சென்றீர்கள். திரும்பி வரும்போது நமது படை வீரர்களுக்கு நல்ல விருந்து கொடுத்தீர்கள். அவர்கள் ஊரை கொளுத்தினார்கள், தானிய கிடங்குகளை கொளுத்தினார்கள் என கூறி வரும்போது விக்ரமாதித்தன் இடையில் குறுக்கிட்டு, நமது வீரர்கள் முட்டாள்கள். தானியங்களை கொளுத்தாமல் அவற்றை கொண்டு வந்திருந்தால் நாட்டின் பஞ்சத்தையாவது தடுத்திருக்கலாம் என்றார். இப்போது பல்லவ நாட்டில் மெல்ல மெல்ல பஞ்சம் பரவ ஆரம்பித்திருக்கிறது என்றான் வினயாதித்தன். விக்ரமாதித்தன் கம்பீரமான குரலில், மகனே, என் திட்டம் தோல்வியடைவதில்லை. இயற்கையான பஞ்சத்துடன் மேலும் திண்டாட விடும் செயற்கை பஞ்சத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன்.
பானுகேசியும் அவரது சீடர்களும் காஞ்சிபுரத்திற்கு முன்பே சென்று விட்டனர். அங்கேயே பல திட்டங்களை தீட்டி பல்லவ நாட்டில் குழப்பத்தை விளைவிக்க ஏற்பாடுகள் பலவும் செய்து விட்டேன் என்றார். பானுகேசியா? அவரால் பௌத்த சங்கத்திற்கே கெட்ட பெயராயிற்றே. முற்றும் துறந்த அந்த பிக்ஷு பெண்களை கண்டால் மட்டும் மனம் மாறி விடுவாரே. அவரையா காஞ்சிக்கு அனுப்பினீர்கள்? அழகிய பெண்கள் அங்கு உண்டு தந்தையே. அவர்களது வழியில் விழுந்து தான் வந்த கடமையை மறந்து விடுவாரே என்றான் வினயாதித்தன். பிக்ஷு ஏதாவது தவறு செய்தால் உடனே திருத்த சமுத்திரநாதனையும் அனுப்பியுள்ளேன் என விக்ரமாதித்தன் கூறவும் வினயாதித்தன் திருப்தி அடைந்தவன் போல தலையசைத்தான். சமுத்திரநாதன் காஞ்சி மாநகரில் நடுவில் பெரும் மாளிகையில் வாழ்கிறான். அவனுக்கு ஏராளமான சிப்பந்திகள். பல்லவ நாட்டில் எப்படியெல்லாமோ குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செய்ய திட்டமிட்டுள்ளான். ஆனால் காஞ்சி நர்த்தகி ராஜசுந்தரி அவன் வசப்பட்டால் பல்லவர்களின் கொட்டத்தை நான் நொடியில் அடக்கிவிடுவேன் என கம்பீரமாக பேசினார். ராஜசுந்தரியா என கேட்டான் வினயாதித்தன். ஆமாம் என அழுத்தம் திருத்தமாக கூறிய விக்ரமாதித்தன், உனக்கு ஒரு வகையில் சகோதரியாக வேண்டும் என கூறிவிட்டு சிரித்தார். சகோதரியா என கேட்ட வினயாதித்தனுக்கு அவர் கூறிய மறுமொழி அதிர்ச்சியை அளித்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.